வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் சண்முக பாண்டியன் திரைப்படம் இந்த மாதம் திரைக்கு வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் என்ற திரைப்படம், இந்த படைத்தலைவன் திரைப்படம் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பொங்கல் தினத்துக்கு வருகிறது என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். இந்த திரைப்படத்தில் பாடல் மிக அருமையாக இருந்தது. அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்த இந்த திரைப்படத்தில் சில சிக்கல்கள் இருந்தது. வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால் ஆடியோ லான்ச் நடத்தின பிறகு தான் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுப்பேன்னு சொல்லினாங்கள சின்ன வாக்குவாதங்கள். அது ப்ரொடியூசர் தான், இயக்குனருக்கும் மற்ற யாருக்கும் கிடையாது. இந்த திரைப்படம் திரைக்கு வருவதாக போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டாங்க. இந்தந்த திரைக்கு வருதுன்னு சொல்லி ஸ்ரீ சீனிவாசா திரையரங்கு அதுபடி ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக எல்லா விஷயங்களும் நடைபெற்றது. இந்த திரைப்படங்கள் இம்மாதம் பிப்ரவரி மாதம் வெளிவருவதாக சில தகவல் வெளியாகிறது. 27, 28 இந்த திரைப்படம் வெளிவருகிறது. இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிப்பு திறமை என்பது மிக திறமை வாய்ந்த ஒரு பழைய படங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியாக நடிச்சிருப்பார். இதுக்கு முன்னே நடித்த 2 திரைப்படங்களில். இப்போ இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஹீரோவாக நடிச்சிருப்பார். தன்னோட பரட்ட தலைமுடி தாடி என்று ஒரு கெட்டப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து கதாநாயகனாக, அதுவும் எலிஃபண்ட் யானைகளை வைத்து எடுத்திருக்கிறாங்க. ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் மரணமாக இருக்கும். அந்த பொட்டு வைத்த தங்கக்குடம் என்ற பாடலும், கருடராம் வில்லன் பயங்கரமான ஒரு வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ரசிகர் மத்தியிலே நல்ல வரவேற்பு, பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பிப்ரவரி 27, மார்ச் 8 இந்த திரைப்படம் திரைக்கு வருவதாக சில தகவல்கள் வெளியாகிறது. கன்ஃபார்மாக இந்த திரைப்படத்தை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்டில் கேட்குறீங்க. இருந்தாலும் இந்த திரைப்படம் வருகிறது, கொண்டாடுவோம். வெள்ளி விழாவாக படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு தலைவன்.